அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக விடுதி தங்கி பயிலக்கூடிய மாணவி ஒருவர் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள் சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவருக்கு பாலியல் தாக்குதல் நடைபெற்றிருக்கும் செய்தி தனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது எனவும் தினமும் படுகொலை சம்பவங்கள், போதைப் பொருள்களின் புழக்கம் அதிகரிப்பு என்றும் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள், குழந்தைகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு இருண்ட காலத்தில் இருப்பது போன்ற சூழ்நிலையில் தமிழகம் தற்போது இருப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக குற்றவாளிகள் திமுகவினர் என்றால் அவர்கள் மீதான நடவடிக்கை தாமதப்படுத்தப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய தலைநகரத்தின் மையப்பகுதியில் பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்தின் உள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை சமூக விரோதிகளுக்கு அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்த பயமும் இல்லை என்பது இதன் மூலம் வெளிப்படையாக தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக அந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலை மாநகர காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரும் மாணவி மீதான பாலியல் தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்று பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய வலியுறுத்தலை பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை.